ஹலோ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊட்டியில் மசனகுடிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் டச் ஆகிற இடம். ஸோ அந்த போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற பாதை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஊட்டியோட ரெஜிஸ்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ரோட்லேயே அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி மற்றபடி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம போகலான்னு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன்லேயே இருங்க. ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசனகுடிக்கான பாதை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து இவ்வளோ இறக்கமாக இருக்கும். நெச்சுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இறக்கமான இதுதான். ஸோ இதில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேர், செகண்ட் கேர், இதில் மட்டும்தான் நம்ம அப்படியே கேரில் மட்டும்தான் போக முடியும் இந்த இறக்கத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரேக் ஏதாவது நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கிற அதர் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் விட மாட்டாங்க. அதாவது இறக்கத்தில் போகும்போது விட மாட்டாங்க. பட் கூடலூர் சுற்றி வரும்போது, ஊட்டிக்கு நீங்கள் வரும்போது மேட்டில் வரும்போது எல்லா வண்டியும் விடுவாங்க. கீழே போகும்போது மட்டும் விட மாட்டாங்க. சின்ன பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. இந்த ரோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வரலாறே இருக்கு. வரலாறு மீன்ஸ் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாதை. இதுல நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி கீழே உருண்டு போய் யாருக்குமே தெரியாது. ஆக்சிடென்ட் ஆனாலும் கீழே வண்டி உருந்துருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாதை. நம்ம பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த பாதையில. வராங்களா? ரொம்ப இறக்கம். இதெல்லாம் டேஞ்சரஸான ரோடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஞ்சரஸான ரோடு. அதுதான் முதுமலை. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு முதுமலை. அதுதான் முதுமலை.
கைஸ் பாருங்க என்ன இறக்கம் பாருங்க. ஆ ஆ இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னா இப்போதான் முதுமலைக்கான பாதையில் போயிட்டு இருக்கிறோம். இன்னும் போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக மாறிடும். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனவிலங்குகள்லாம் பார்க்கலாம். வனவிலங்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் பாதை. இன்னும் போக போக ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க ஒருத்தன் கிராஸ் பண்ணான். டேய் தம்பி பார்த்தீங்களாங்க, இடிச்சிருந்தோம்னா நம்ம மேலே தான் கேஸ் போட்டிருப்பாங்க. நம்ம இடிக்கவும் மாட்டோம். ஏன்னா வாய் வந்து ஜீவன் நம்ம பார்த்து தான் போவோம். ஏன்னா வனப்பகுதிங்க இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மெதுவாக தான் நம்ம போகணும். ஸோ ஏன்னா அதுவும் ஒரு ஜீவனில் தான். இன்னொன்று நம்ம கேர் கண்ட்ரோல்லே தான் போகணும். ஃபர்ஸ்ட் கேர் செகண்ட் கேர் இடத்துல போகும்போது என்றைக்குமே ஃபர்ஸ்ட் கேர் செகண்ட் கேர். ஃபர்ஸ்ட் கேரில் போனால் இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வண்டி போகும் உங்களுக்கு. இப்போ நான் செகண்ட் கேரில் போயிட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டே கொடுக்கலாங்க. எக்ஸ்பெக்டர் கொடுக்காமே வண்டி பாட்டி போகுது. இது பாருங்க இன்னும் எப்படி இருக்கு பாருங்க பாதை. இது பாருங்க இன்னும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நான் இன்னும் பிரேக்கும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. இன்னைக்கு சீசன் டைம் அப்படிங்கிறதுனால, ஆயுத பூஜை லீவுங்கிறதுனால கேரளா கர்நாடகா இந்த ரெண்டு இதுலேருந்து பார்டர்ல இந்த லொக்கேஷன் வந்து கேரளா கர்நாடகா லொக்கேஷன்ல இருக்கிறதுனால அங்கேருந்து வருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா கேரளா வண்டி, இது கர்நாடகா வண்டி.
பாதை பாருங்க, இன்னும் போக போக உங்களுக்கு இறக்கமா போகும் பாதை. அந்த தூரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் இது மாதிரி வச்சிருப்பாங்க. வாங்க நான் காட்டுறேன். இந்த சைடு பாருங்க ரோலிங் இது. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது வண்டி ஒரு வேலை இடிச்சுனாலும் அது கீழே விழுகாம திருப்பி விட்டுரும் உங்களுக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களாம் இந்த மாதிரி சைடில் நிறுத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடைஞ்சல் ஆகுது. புரியுது. ஸோ இவங்க தான் கொஞ்சம் பார்த்து அசையோட இது பண்ணணும். இப்போ செக் போஸ்ட் இருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. குட்டி யானை, ரெண்டு குட்டி யானை இருக்குறா. ரெண்டு குட்டி யானை போய் சின்னது ஒண்ணு ஃபேமிலியோட இன்னைக்கு தலையாட்டிட்டு இருக்கிறது. அழகா பாருங்க. அந்த கொம்பு வச்சிருக்கவர் தான் தலைவர்னு நினைக்கிறேன். தலைவரே ரைஸ் பாருங்க எப்படி மூங்கில இருக்குதுன்னு.